வணக்கம். எப்பவாச்சும் நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியும் யாருமே உங்கள கண்டுக்கல, மதிக்கலன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்தா இந்த விளக்கம் உங்களுக்காக தான். இதோட தலைப்பு நீங்கள் தவறான இடத்தில் இருக்கிறீர்கள். நம்மளோட வேல்யூவ மத்தவங்க புரிஞ்சுக்காதப்போ நம்ம பொதுவா ஒரு தப்பு பண்ணுவோம். நம்ம மேல தான் தப்புன்னு நினைச்சு நம்மளையே நம்ம குறைச்சு மதிப்பிட்டுக்குவோம். ஆனா ஒருவேளை உங்க மதிப்பு உங்கள பொறுத்ததில்ல, நீங்க இருக்கிற இடத்த பொறுத்ததுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? வாங்க பார்க்கலாம். வாங்க, இதை ஒரு சிம்பிள் உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். ஒரு தண்ணி பாட்டில் சாதாரண கடையில வெறும் 50 சென்ட்க்கு விக்குது. ஆனா அதே பாட்டில் ஒரு ஏர்போர்ட்ல $5 விக்குது. பாருங்க, தண்ணி ஒண்ணுதான், ஆனா இடம் மாறினதும் அதோட மதிப்பு 10 மடங்கு அதிகமாயிடுச்சு. இதே விஷயத்தை விளக்கத்தான் இன்னைக்கு தாமஸ்ங்கிற ஒரு பையனோட கதையையும் அவன் கிட்ட இருந்த ஒரு பழைய வாட்சையும் பத்தி பார்க்க போறோம். இது ஒரு சிம்பிளான கதை தான், ஆனா இது நம்மளோட உண்மையான மதிப்பை கண்டுபிடிக்கிற ஒரு முக்கியமான ரகசியத்தை நமக்கு கத்துக் கொடுக்கும். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். முதல் பகுதி, தந்தையின் கடைசி பாடம். இந்த கதையோட ஹீரோ தாமஸ். அவன் லைஃப்ல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். வேலையில யாருமே அவனை மதிக்கல, ஃப்ரெண்ட்ஸும் அவனை ஒதுக்குனாங்க. இதனால அவன் தன்னை ரொம்ப தாழ்வாவும் வேல்யூ இல்லாதவனாவும் ஃபீல் பண்ணான். அவனோட இந்த நிலைமைய பார்த்தா அவரோட புத்திசாலியான அப்பா அவனுக்கு வாழ்க்கையோட ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்கன்னு நினைச்சாரு. மகனே, உனக்காக ஒரு பரிசுன்னு சொல்லி ஒரு பழைய துணியில சுத்துன உன்னை அவங்கிட்ட கொடுத்தாரு. தாமஸ் ரொம்ப ஆவலா அதை திறந்து பார்த்தா, ஆனா உள்ளே இருந்தது ஒரு பாக்கெட் வாட்ச். அதுவும் துருப்பிடிச்சு எல்லா இடத்துலயும் கீறலோட பாக்குறதுக்கு ஒரு குப்பை மாதிரி இருந்துச்சு. தாமஸோட முகத்துல இருந்த ஏமாத்திரத்தை பார்த்த அவங்க அப்பா மெதுவா சிரிச்சுக்கிட்டே, மகனே, இந்த வாட்ச் 2000 வருஷம் பழசு. இதை எடுத்துட்டு தெருமுனையில இருக்கிற அடகு கடைக்கு போ, அவங்க இதுக்கு என்ன விலை கொடுக்கறாங்கன்னு கேட்டுட்டு வான்னு சொன்னாரு. இப்பதான் கதையில ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டுக்கு வர்றோம். இங்கேதான் அந்த வாட்சோட மதிப்பு 2 வேற வேற இடங்கள்ல டெஸ்ட் பண்ணப்பட போகுது. பகுதி 2, அடகு கடை விஎஸ் அருங்காட்சியகம். தாமஸ் கொஞ்சம் தயக்கத்தோட அந்த அடகு கடைக்காரர்கிட்ட வாட்சை காட்டினான். அவரும் அதை அலட்சியமா பார்த்துட்டு, இது வெறும் குப்பை, ரொம்ப பழசுன்னு சொல்லி நக்கலா சிரிச்சாரு. அவர் அதை தாமஸ் கிட்ட தூக்கி போடாத குறையா கொடுத்து, இதுல இருக்கிற மெட்டலுக்காக வேணும்னா ஒரு $5 தரேன், அவ்வளவுதான் இதுக்கு மதிப்புன்னு சொன்னாரு. அவர் பார்வையில பழையதுன்னா மதிப்பு இல்லாதது. அட, வெறும் $5? தாமஸ் ரொம்பவே நொந்து போய் ஒரு தோல்வி உணர்வோட வீட்டுக்கு திரும்பினான். அவனோட அப்பா அமைதியா, கவலைப்படாத, இப்போ இதை சிட்டி மியூசியத்துக்கு எடுத்துட்டு போ, அங்க இருக்கிற கியூரேட்டர் கிட்ட இதை காட்டுன்னு சொன்னாரு. மியூசியத்துல அந்த வயசான கியூரேட்டர் அந்த வாட்சை பார்த்ததும் ஆச்சரியத்துல கண்ணு வெறிஞ்சு போச்சு. அவர் உடனே வெள்ளை க்ளோஸ் போட்டுக்கிட்டு அது ரொம்ப மென்மையா கையில எடுத்தாரு. கடவுளே, ஆச்சரியத்தோட மெதுவா சொன்னாரு, இது ஒரு மாஸ்டர் பீஸ், இது காணாம போச்சுன்னு நினைச்சோம். அந்த கியூரேட்டர் தாமஸ பார்த்து, சார், இத விற்க உங்களுக்கு ஓகேனா எங்க மியூசியம் உங்களுக்கு $1 மில்லியன் கொடுக்க தயாரா இருக்குன்னு சொன்னாரு. என்னது, $1 மில்லியன்? தாமஸால அவனோட காதுகளையே நம்ப முடியல. இப்போ நாம இந்த கதையோட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். தந்தை அந்த ஆழமான பாடத்தை விளக்குற தருணம். பகுதி 3, கைக்கடிகாரம் மாறவே இல்லை. தாமஸ் ஒரே உற்சாகத்தோட வீட்டுக்கு ஓடி வந்து நடந்த எல்லாத்தையும் அவங்க அப்பா கிட்ட சொன்னான். அப்போ தந்தை அவனை பார்த்து அமைதியா சொன்னாரு, மகனே, கவனிச்சியா? வாட்ச் மாறவே இல்ல. அடகு கடையில $5ன்னு தூக்கி எறிஞ்ச அதே துருப்பிடிச்ச வாட்ச் தான் இது. இங்க மாறினது அதோட இடம் மட்டும்தான். சோ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் இதுதான். 1, நீங்க தப்பான இடத்துல இருக்கும்போது உங்களை மதிக்கலன்னு கோவப்படாதீங்க. 2, உங்க உண்மையான மதிப்பை தெரிஞ்சவங்கள கண்டுபிடிங்க, அவங்க உங்களை பாராட்டுவாங்க. 3, உங்க மதிப்பை யாருமே புரிஞ்சுக்காத, பார்க்காத இடத்துல ஒருபோதும் இருக்காதீங்க. சரி, இப்போ இந்த முக்கியமான பாடத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். பகுதி 4, உங்க மியூசியத்தை கண்டுபிடிங்க. இந்த கதையோட மொத்த சாராம்சமே இதுதான். உங்களை சும்மா பொறுத்துக்கிட்டு போற இடத்துக்கு போகாதீங்க. அதுக்கு பதிலா நீங்க கொண்டாடப்படுற இடத்துக்கு போங்க. உங்க திறமையையும் உங்க தனித்துவத்தையும் அங்கீகரிச்சு கொண்டாடுற மனுஷங்க கூட உங்க நேரத்தை செலவு பண்ணுங்க. அதனால இன்னைக்கு இந்த கேள்விய நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. நான் இப்போ இருக்கிறது ஒரு அடகு கடையிலையா இல்ல ஒரு மியூசியத்திலையா? ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க சூழல் தான் உங்க மதிப்பை தீர்மானிக்குது. உங்களுக்கு சரியான இடத்தை தேர்ந்தெடுங்க. நன்றி.